வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ராணினா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நினைவு வர்றது கிளியோபெட்ரா தான். எகிப்து ஆண்ட இந்த ராணியோட பெயர் காலம் கடந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்க ரீசன் அவங்களோட அழகு மட்டும் இல்லை, அவங்களோட சாதனைகளும் புத்தி கூர்மையும் தான். அவங்க அழகான இளவரசி என்றதை தாண்டி பயமுறுத்துற புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கிறாங்க. கிமு 51 தொடக்கம் 30க்கு இடைப்பட்ட அவரோட ஆட்சியில உள்நாட்டுல நடந்த போர்கள்ல திவாலாகி பிளவுபட்டு கிடந்த அவரோட நாட்டுக்கு அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பதிவுல கிளியோபெட்ராவை பத்தி வரலாற்றுல இதுவரை யாரும் சொல்லாத பல அரிய தகவல்களை தெரிஞ்சுப்போம். டொலமிக் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் கிளியோபெட்ரா. கிளியோபெட்ரா எகிப்துல பிறந்திருந்தாலும் அவங்க எகிப்தியர் இல்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்களோட தோற்றம் டொலமிக் வம்சத்துல மசிடோனிய கிரேக்க அரச குடும்பத்தை சேர்ந்ததா இருக்கு. அவங்க அலெக்சாண்டர் தளபதியும் நண்பருமான டொலமி சோட்டர் என்பவரோட வழித்தோன்றல் ஆவாங்க. கிமு 305 30 வரையில எகிப்தை ஆட்சி செய்த கடைசி வம்சம் டொலமிகளா இருக்கிறாங்க. கிமு 51 அவங்களோட தந்தையான 12வது டொலமி இறந்து போனதுக்கு பிறகு கிளியோபெட்ரா தன்னோட சகோதரரான 13வது டொலமியோட இணைஞ்சி எகிப்தோட இணை ரேஜெண்டா ஆறாங்க. கிளியோபெட்ரா அதிக கல்வியும் புத்தி கூர்மையும் நிறைந்தவர். இடைக்கால அரபு நூல்கள்ல கிளியோபெட்ரா ஒரு கணிதவியலாளராகவும் வேதியியலாளராகவும் மட்டும் இல்லாம தத்துவ ஞானியா அவங்க செய்த சாதனைகளை பாராட்டுறாங்க. அவங்க பல அறிவியல் புத்தகங்களை எழுதியதாகவும் கூறப்படுது. அதோட வரலாற்று ஆசிரியரா அல் மசூதியோட குறிப்புகளிடப்படி அவங்க பன்மொழி புலவராகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்களோட தாய்மொழியான கிரேக்கம், எகிப்தியன், அரபு ஹீப்ரு உட்பட 5 தொடக்கம் 9 மொழிகள்ல பேசுவாங்கன்னு வரலாறு நமக்கு தெரிவிக்குது. கிளியோபெட்ரா தனது 2 சகோதரர்களை மணந்தார். கிளியோபெட்ரா தன்னோட சகோதரரும் இணை ஆட்சியாளருமா இருந்த 13ஆம் டொலமிய மணந்தாங்கன்னு. திருமணம் ஆகும் போது அவருக்கு 10 வயசும் கிளியோபெட்ராவுக்கு 18 வயசும்னு சொல்லப்படுது. கிமு 48 டொலமி தன்னோட சகோதரிய பதவி நீக்க செய்ய முயன்றதோட சிரியா இல்லாட்டி எகிப்துக்கு தப்பி செல்லும்படி கட்டாயப்படுத்தினாருன்னு சொல்லப்படுது. 13வது டொலமி தன்னோட ரோமானிய எகிப்து படைகளால தோற்கடிக்கப்பட்டு உயிரிழந்த பிறகு கிளியோபெட்ரா அவரோட இளைய சகோதரரான 14ஆம் டொலமிய திருமணம் செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு 22 வயசும் அவரோட சகோதரருக்கு 12 வயதும் ஆகுது. 14ஆம் டொலமிய திருமணம் செய்யும் போதே கிளியோபெட்ரா சீசரோட தனிப்பட்ட முறையில வாழ்ந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கதா தான் அமையுது. இதுக்கு பிறகு கிமு 32 மார்க் ஆண்டனிய மறுபடியும் திருமணம் செய்யறாங்க. ஆண்டனி ஆக்டேவினால தோற்கடிக்கப்பட்டு சரணடைஞ்சு தற்கொலையும் செய்து கொள்றாரு. இதுக்கு பிறகு தொடர்ந்து கிளியோபெட்ரா அவரோட இராணுவத்தாலேயே கைப்பற்றப்படுறாங்க. இதோட கிளியோபெட்ரா தற்கொலை செஞ்சு கொள்றாங்கன்னு வரலாறு நமக்கு சொல்லுது. கிளியோபெட்ராவின் அழகு பிரச்சாரப்படுத்தப்பட்டது. பண்டைய வரலாற்று ஆசிரியர்கள் கிட்ட கூட கிளியோபெட்ரா ஒரு சிறந்த அழகின்றதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. தற்காலத்தில் உள்ள காட்சி ஆதாரங்கள் படித்தான் கிளியோபெட்ரா பெரிய கூரான மூக்கு, குறுகிய உதடுகள், கூர்மையான கன்னங்களை கொண்டிருப்பார்னு சொல்லப்படுது. ஒரு ஆபத்தான மற்றும் கவர்ச்சியான பெண்ணா அவரோட புகழ் உண்மையில அவரோட எதிரி ஆக்டோவியால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ரோமானிய வரலாற்று ஆசிரியர்கள் கிளியோபெட்ராவை ஒரு விபச்சாரியா தான் சித்தரிச்சிருக்காங்க. கிளியோபெட்ரா சக்தி வாய்ந்த ஆண்களை மயக்கி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள தன்னோட அழகை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அவர் தனது புகழை அரசியலுக்காக பயன்படுத்தினார். கிளியோபெட்ரா தன்னை தானே உயிருள்ள தெய்வம்னு நம்பினாங்க. அதோட உருவத்துக்கும் சக்திக்கும் இடையில உள்ள உறவை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அவங்களோட உருவத்தை தன்னோட அரசியலுக்கு கருவியா பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களோட சம்பிரதாய நிகழ்வுகள்ல கூட ஐசிஸ் தெய்வமா உடை அணிஞ்சி தன்னை ஆடம்பரத்தோட வெளிப்படுத்திக் கொள்வாங்கன்னு வரலாறு நமக்கு சொல்லுது. புகழ்பெற்ற பாரோ. சமகால எகிப்திய ஆதாரங்கள் தன்னோட மக்களால நேசிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவங்களோட முன்னோர்கள் கிரேக்க மொழி பேசினாங்கன்னு, கிரேக்க பழக்க வழக்கங்களை தான் கடைபிடிச்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில தன்னோட முன்னோர்கள் போல இல்லாம கிளியோபெட்ரா ஒரு உண்மையான எகிப்திய பாரோவாவே அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. கிளியோபெட்ரா எகிப்திய மொழி கற்றுக்கொண்டதோட எகிப்திய பாணியிலேயே தன்னோட ஓவியங்களையும் உருவாக்கி
இருக்காங்க. காதலர்களை அரசியல் கூட்டாளியாகவும் பயன்படுத்தினார் கிளியோபெட்ரா. ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டனி இவங்களோட காதல் தொடர்புகளை போலவே இராணுவ தொடர்பு இருந்திருக்கு. சீசரை சந்திச்ச நேரத்துல கிளியோபெட்ரா நாடு கடத்தப்பட்டாருன்னு, சகோதரர்களாலேயே வெளியேற்றப்பட்டாருன்னு சொல்லப்படுது. சீசர் யாருன்னு பார்த்தா சண்டையிடுற உடன்பிறப்புகளுக்கு இடையில ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துபவரா இருந்தவர்னு தெரிய வருது. இதுக்கு பிறகு கிளியோபெட்ரா தன்னை ஒரு கம்பளத்துல போத்தி ரோமேனிய தளபதி கிட்ட கொடுக்க சொல்லி தன்னோட வேலைக்காரங்களையே வற்புறுத்திருக்காங்கன்னு, அரியணைய மறுபடியும் எப்படியாவது அடைய சீசர் கிட்ட உதவிக்காக கெஞ்சி இருக்காங்கன்னு, ஆனா எல்லாரையும் விடவும் மார்க் ஆண்டனியை தான் தீவிரமா காதலிச்சாங்கன்னு சொல்லப்படுது. சீசர் கொல்லப்பட்ட போது கிளியோபெட்ரா எங்கே இருந்தார்? கிமு 44ல சீசர் சதி செஞ்சு கொல்லப்படுறாரு. அப்போ கிளியோபெட்ரா ரோம்ல அவரோட காதலியா வாழ்ந்து வந்திருக்காங்க. சீசரோட படுகொலை இவங்களோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால அவங்களோட இளம் மகனோட டைபர் ஆத்துக்கு குறுக்க தப்பி ஓடி இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு மறுபடியும் எகிப்துக்கு திரும்பின கிளியோபெட்ரா உடனடியா தன்னோட ஆட்சியை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ தன்னோட சகோதரரான 14ஆம் தொலமிய அகோனைட் விஷத்தை வச்சு கொன்னிருக்காங்க. இப்போ 14ஆம் தொலமிக்கு பதிலா அவங்களோட மகனான சீசரியன், அதாவது 15ஆம் தொலமிய நியமிக்கிறாங்க. கிளியோபெட்ராவுக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். கிளியோபெட்ராவுக்கும் ஜூலியஸுக்கும் பிறந்தவர் சீசரியன். கிளியோபெட்ரா தற்கொலை செஞ்சு இறந்ததுக்கு பிறகு ரோமானிய பேரரசரான அகஸ்டஸின் உத்தரவுக்கு கீழே சீசரியன் கொல்லப்படுறாரு. இதோட கிளியோபெட்ராவுக்கும் மார்க் ஆண்டனிக்கும் 3 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. டொலமி, பிளட்டல்பஸ் இதோட இரட்டை குழந்தைகளா கிளியோபெட்ரா, செலின் அண்ட் அலெக்சாண்டர் ஹீலியோஸ்னு 3 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட சந்ததியர்கள் யாருமே எகிப்திய வாரிசா வாழலங்கிறது குறிப்பிடத்தக்கதா அமையுது. பேரழகியா பேசப்படுற பண்டைய ராணி கிளியோபெட்ரா பல அரச யுக்திகளை கையாண்டு ஆட்சி செய்து தானே தற்கொலை செய்து உயிரிழந்திருக்காங்கன்னு தெரிய வருது.